அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன். இந்த மாத நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் அமையப்போகுது, இதனால் நம்ம அடையக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் 10ஆவதாக வரக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால எப்போவுமே உழைப்பை நம்பி உயர்வான ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி அதுக்குன்னே பாடுபடக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். இந்த மகர ராசிக்காரர் அதாவது உழைப்பு அப்படின்னாலும் அந்த உழைப்பு எப்படி இருக்கும்னா அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு சரியாக கிடைக்கிறதில்ல. சரிங்களா? சிலர் ஈஸியாக வேலை செஞ்சு அதிகமான ஒரு ஊதியத்தை அடைவாங்க. ஆனால் இந்த மகர ராசிக்காரர் அப்படி கிடையாதுங்க. உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் குறைவாக இருக்கும். அதாவது முயற்சிகள் அதிகமாக இருக்கும், அதுக்குண்டான முன்னேற்றம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவும் சமீப காலகட்டங்கள்லாம் பார்த்துட்டோம்னா அத்தனையும் நம்ம இது பட்டுட்டுங்க, உயிர் ஒன்று தாங்க போகல, மற்ற கஷ்டம் போன்னு அனுபவிச்சுட்டுங்க. பார்த்து எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணணுங்க, ஆனால் இன்றைக்கி பாவின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை நினச்சி நாம் வருத்தப்படலைங்க. ஆனால் நாம் நல்லா இருக்கணும் இல்லையா? எப்போ தான் நல்ல நேரம் வரும்னு தெரியலையே அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக நினச்சி கேட்குற மாதிரி தான் மகர ராசிக்காரருடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் கடந்த காலங்கள் சில கஷ்டங்களாக போயிருந்தாலும் ஆனால் எதிர்வரக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா வருடக்கோள்களே பார்த்துட்டா கூட சனி பயிற்சியில் உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி குரு பயிற்சி இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சாதகமாக இல்லை, பாதகத்தை கொடுத்தது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய விடா முயற்சி, தன்னம்பிக்கை, என்ன தான் முயற்சி எடுத்து என்ன பண்ணுறது, கை கெட்டுது வாய் கெட்டல அப்படிங்கிற கஷ்டங்கள் போய் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஜூலை மாதம், அதாவது மாத கோள்களின் பயிற்சிகளும் பார்த்தாலும் நிச்சயமாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு வக்ர நிலையில் அடைய போகிறாருங்க இந்த மாதம், அதாவது 7ஆம் தேதி. சரிங்களா? அப்போது ஒரு எதிர்பாராத மாற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் வக்கரத்தில் அடையும் போது, அதாவது சிலருக்கு கடன் பிரச்சனையோ அல்லது சில சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்கு, சில மற்றவங்களால் சில தொந்தரவுகளோ, இல்லை மற்றவங்களாலேயே அப்பப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது, இதிலிருந்து நம்ம ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இடம் மாற்றத்தினாலேயோ, இல்லை ஒரு வேலை மாற்றத்தினாலேயோ, இல்லை ஒரு புதிய வேலை கிடைக்கிற விதத்துலேயோ, இல்லை பண நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ சாதகமாக அமைய போகுதுங்க. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா குரு பகவானோட, அதாவது சூரியனும் இணைஞ்சு, அதாவது உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறாரு. சரிங்களா? அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய தீராத ஒரு மனவலி, மன கஷ்டங்கள், சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையிலேயே கூட சில போராட்டமான காலத்தை கடந்து வந்துட்டு இருந்திருப்போம். சரிங்களா? மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்தோம், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நாம் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற நிலை மாறப்போகுது. சரிங்களா? அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக, அதாவது பெருமாளை அதிகமாக வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிந்த வரைக்கும் ஒரு சனிக்கிழமையான பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. வீட்லேயும் சனிக்கிழமை நாளில், அதாவது பஞ்சமுக, அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம், ஒரு மாறுதல் கடந்த காலத்திலேயோ இல்லை தற்சமயத்திலேயோ ஏற்பட்ட சில சிரமம் நிச்சயமாக உங்களுக்கு விலகும். சரிங்களா? வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஆதாயமான விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும், மாற்றமே கிடையாதுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 60 வயசு, ஒரு 55, 60, 70, 75 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்மளுடைய கடந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மளுடைய பேச்சை நமக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. சொத்து இருக்குது, ஆஸ்தி எல்லாமே இருந்தது, ஆனால் அது எல்லாமே இன்றைக்கி அடுத்தவங்க கையில் சிக்கின மாதிரியும் இல்லையா? அதாவது அந்த எல்லாம் இருந்து இது எதை நம்ம இழந்துருவோமா? அன்பு, பாசம் எல்லாமே இன்றைக்கி விட்டு விலகி போயிட்டுருக்குது. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் பண்ண முடியல, அப்படியே தள்ளி தள்ளி தாமதமாகிட்டே போயிட்டுருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு, வாரிசுகளுக்கு ஒரு திருமணம், இல்லையே வேலை வாய்ப்பு, அல்லது பண்ணின வாழ்க்கையே சில பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. கண்ணுக்கு முன்னால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இல்லை, நம்மளை பார்த்து நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை உணர்ந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை
மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி குடும்பத்தில் பெற்றவங்களுக்கும் வாரிசுகளுக்கும் இருக்கிற சங்கடம் சலிப்புகளுங்கிறத விட அந்த வேதனைகள் விட்டு விலகும், குடும்ப ஒற்றுமைகள் உருவாக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பரஸ்பரம் அன்பு கொஞ்ச நாள்ல இருந்து வெறுப்புகளாகவே இருக்கும். சரிங்களா? காரணமே இருக்கா சண்டை வரும். தேவையில்லாமல் சில பிரச்சனை உருவாக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாகும். பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் மதிப்பு மரியாதை தனக்கு இல்லைங்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இந்த சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா, என்னமோ வாழ்க்கையே ஒரு வெறுத்த மாதிரி, வெறுப்பான மாதிரியும், என்னமோ வாழ்க்கை ஏதோ கடமைக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாரும் வாழ்கிறாங்க, அதுக்காக நாமளும் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்படியே போச்சுன்னா இந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு கொஞ்சம் வயதானவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் உருவாகிருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த ஆரோக்கியத்திலையும் சரியில்லாமல் அப்படின்னா, ஒரு மருந்து சாப்பிட்றோம், மெடிசின் பண்ணுறோம், சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி பார்த்தா கை வலிக்குது, நாளைக்கு பார்த்தா கால் வலிக்குது. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் இருக்குது? இப்படிலாம் மகர ராசிக்காரருக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சூரியனோடு இணைஞ்சு குருவும் சஞ்சாரம் பண்ணி, அது உச்ச குருவாக இருந்து உங்கள் ஜென்மத்தை பார்க்குறதுனாலையும் ஆச்சுங்களா? அதே மாதிரி இந்த கால ஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல ஞானக்காரகன் இருக்கிறதும் அது மட்டும் கிடையாது. செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலேயே கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு பொக்கிஷமான மாதமாக தான் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை அவசியம். சரிங்களா? ஏன்னா 2ல் வந்து ராகு இருக்குது இல்லைங்களா? என்னதான் இருந்தாலும் எல்லாமே ஒரு பாயாசம் கொடுத்து இந்த பாயாசத்தில் கொஞ்சம் பாய்சன் கலந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சூழ்ந்து இருக்குது. ஆனால் அது நம்மளால் அனுபவிக்க முடியல. ஏதோ ஒரு பிரச்சனையை தடுக்குது. சரிங்களா? ஒருத்தருக்கு பார்த்தோம்னா இது எல்லா பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்லா இருந்து ஒரு பிரச்சனை இந்த எல்லாத்தையும் நம்மளை கசப்பாக்கிடும். இந்த கசப்புகள் வந்து என்ன ஆகுன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்கும் லைஃப். ஏதோ ஒன்று அப்படியே வனத்தில், காட்டில் திசை தெரியாமல் போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கா? எந்த வழி போனால் எந்த பக்கம் போனால் சீக்கிரமாக வருமா? வழி கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரி தேடுறோம் இல்லையா? அந்த மாதிரி மகர ராசியுடைய வாழ்க்கை இருந்துட்டு இருக்குதுங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு செயல்பட போகுதுங்க. அப்போது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனைகளும் சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய பொறுமையான ஒரு கேரக்டர்னாலையும் சரிங்களா? என்ன செய்கிறோம் ஏது பண்ணுறங்கிறது மற்றவங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடாது. எல்லாரையும் நம்புறது, எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக நம்ம பேசுகிறது. ஏன்னா யாரை வந்து ஒருத்தரை கரெக்டாக வச்சு இவங்க தான் பரவாயில்ல நமக்கு நல்லது பண்ணுவாங்க நம்பிக்கை நம்ம பேசணும்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். சரிங்களா? அப்புறம் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஒரு கடையிலையோ ஒரு கம்பெனிலேயோ ஒரு பெரிய ஒரு ஒரு நிலையிலையோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல பார்த்தோம்னா சம்மந்தமில்லாமல் நேற்று வந்தவங்க அவங்களால சில பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அவங்கக்கிட்டக்கு நம்ம உதவி தான் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சி சின்ன சின்ன பண்ணிகிட்ருப்போம். கடைசியில் பார்த்தோன்னா அப்படியே நாக்கில் உறவாக இருப்பாங்க, நெஞ்சில் பகை. கடைசியில் வந்து நம்மளுடைய வேலைக்கு நம்ம செய்யாத சில சவர்களை செஞ்ச மாதிரி இப்படிலாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? இந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பான நமக்கு சனி பகவானும் சாதகமான அமைப்பு. குரு நல்ல பலத்துக்கு வந்துட்டார், உச்ச பலத்துக்கு. சூரியன் இந்த மாதத்தில் 17ஆம் தேதி வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் அதாவது நமக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல பலத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பம். புதன் நமக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி. அந்த 9ஆம் அதிபதியும் அடுத்து பார்த்தா 6ஆம் அதிபதி வக்ரத்தில் தானே போகுது. சரிங்களா? அப்போது தகப்பன் உறவு முறையே, சட்ட சிக்கல், கோர்ட்டு வழக்கு இதுக்கெல்லாமே ஒரு சாதகமான முடிவுகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முதலீடு போட்டோ பணத்தை செலவு பண்ணியோ ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு வரும். நம்மளுடைய உழைப்பு கொடுக்கலாம். சரிங்களா? முதலீடு வேண்டாம். அடுத்தது ஜூலை அடுத்தது ஆகஸ்ட், செப்டம்பரில் அந்த பயிற்சிகளால் மாற்றங்கள் உருவாகும். ஆக மொத்தத்தில் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில மாறுதல்கள்ங்கிறது சாதகமாக தான் வருடக்கோள்களுக்கு நிகரான மாதக்கோள்கள் சாதகமான பலன்கள் உருவாகுது. சரிங்களா? இந்த பயிற்சியினால் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது என்னங்க? நம்மளுடைய ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த 9 நவ கிரகங்களின் பலம் ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பலமான திசை நடக்குது.
பலமான புத்தி நடக்குது, அல்லது பலமான அந்தரம் நடக்குது. சிலருக்கு குரு திசை வந்தால் பெரிய அளவில் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. சிலருக்கு சுக்கிரன் திசை வந்தால் ஒரே பிச்சுட்டு கூட்டுமா? அப்படிலாம் கிடையாது. அதாவது கேது திசை வந்தால் எல்லாம் கெட்டு போயிருமா? அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நம்ம ஜாதகத்தில் எந்த பாவகம் வலிமை பெற்ற தசாபுத்தி நடக்குதோ அப்போ பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சிலர்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சக்ஸஸ் ஆயிடுவாங்க. சிலர் ரொம்ப டாப்பில் இருந்தவங்க பார்த்தோம்னா அப்படியே டல் ஆயிடுவாங்க. கல்யாணம் பண்ணி ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆகிப்போச்சு, குழந்தை பிறந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா குடும்பம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. நினைக்கிறதுல அப்படின்னு நடந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகம் பார்த்து முழுமையான பலன்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3 மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குங்கிறது முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி எந்த முடிவு எடுக்கலாம், எப்படி செய்யலாம், சரிங்களா, எதை டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைஃப் சேஞ்சஸ் கிடைக்கும், மாற்றங்களை அடைஞ்சே தருவீங்க. சரிங்களா? ஏன்னா அதாவது கோட்சார கிரகங்களும் சாதகமாக இருக்கிற போது தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து அப்படியே நடந்தோம்னு வச்சுக்கலேன், மாற்றங்கள் வந்தே தீரும். சரிங்களா? மகர ராசியுடைய அன்பருடைய எதிர்கால வாழ்க்கை இதே மாதிரி, அதாவது இந்த பெயர்ச்சியில் இருந்து நிச்சயமாக எல்லா ஒரு புகழ், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைஞ்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.